அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி முழுக்க என்னோட கைகளுக்குள்ள நீ சிறைப்பட்டிருந்தல்ல, இது உங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் சும்மா அமைதியா இருக்கியா? சரி, விட்டு தள்ளு. சரி, உங்க அம்மாவை பத்தி எதுவும் பேச வேண்டாம், அவங்க அப்படியே இருக்கட்டும். இப்ப நீ ஒரு வேலை செய், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. இனி ஒரு நிமிஷத்துக்கு கூட நான் வீணாக்க விரும்பவே இல்லை. திரும்பவுமா? நான் இன்னும் 20 நிமிஷத்துல ரெடி ஆகணும். நான் பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நீ கிச்சனுக்கு போய் சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. போ, சீக்கிரம் போ. ஓகே ஓகே. தெருவிளக்குகள் போல் எல்லாம் எரிந்து முழுமையாய் அது அணைந்து விட்டது. கவிதையை கேள், கவிதையை கேள். இனியும் விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள். அங்கு மட்டுமல்ல, எங்கும். அவர்கள் இரவு பொழுது மட்டுமல்ல, எப்போதும் அதையே சிந்திப்பார்கள். இதையும் தாண்டி, இதயம் தாண்டி மனிதனாய் நீ சிந்தித்து செயல்படு. இன்னைக்கு காலையில தான் இந்த கவிதை எழுதுன. கவிதை கேட்க நல்லா இருக்கு. இங்க பாரு மாளவிகா, ஆர்டிஸ்ட் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. யாருமே உண்மையா நடந்துக்க மாட்டாங்க, அப்படிதானே? அது என்ன? நீயும் அப்படிதான் நடந்துக்கிற. நீ எதையாவது ஒண்ணு கண்டபடி யோசிச்சுட்டு இருக்க. அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம இருக்க. அப்படின்னு சொல்றது அர்த்தம் இல்ல. அது ஒரு ஆளோட சுதந்திரம் மட்டும் இல்ல, சொந்த கருத்தும் கூட. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட விருப்பத்துல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னை யாரும் எதிர்க்க முடியாது. இங்க பாரு மாளவிகா, உனக்கு இப்படி வாழ்றதுல வெறுப்பே வரலையா? பொண்ணுங்கன்னா புருஷன்லாம் வேண்டாமா? ட்ரெஸ்ஸ மாத்திர மாதிரி இல்ல புருஷனை மாத்திட்டு இருக்க. இருந்தாலும் நான் எதிர்பார்த்த ட்ரெஸ் எனக்கு கிடைக்கலையே. எல்லாமே மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, யாரோட எதிர்பார்ப்புங்களும் சரியில்லை. நீ உன் பாய் ஃப்ரெண்டோட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட போல. உன் வீட்டுலதான் அவன் சாப்பிடுறான், ராத்திரி ஒன்னாதான் தூங்குவீங்க போல. ஆல் ரைட், ஓல்டு மேன். எனக்கு அந்த ஆளு அனுபவிக்க மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சம் நம்பலாம். நீ சொல்றது சரிதான். நீ வாழ்க்கையில செட்டில் ஆனா ஓகே தான். எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு மிஷன். அதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அப்பதான் நினைச்சதெல்லாம் நடக்கும். அது நடக்கணும்னா அவ எனக்கு கண்டிப்பா வேணும். அப்ப நீ அவனை யூஸ் பண்ணிக்கிறியா? புருஷனுங்கெல்லாம் பொண்டாட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, இல்லையா? இப்போ சோஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனாலும் நான் அவனோட பொண்டாட்டி இல்ல. ஒருவேளை அவனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? நீ இப்படி பண்றதெல்லாம் சரியில்லை. உன்னோட எண்ணங்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவனை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றது தப்பு இல்ல. சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் எது தேவையோ அது எனக்கும் தேவை. என்ன வேணும்? நான் ஒரு அம்மாவாகணும். இவர் மட்டும்தான் என் குழந்தைக்கு தகப்பனா இருக்க முடியும். வேற யாரும் அப்படி இருக்க முடியாது. அதுக்கு தகுதியும் கிடையாது. இப்படி யோசிக்கிறதுனால அமைதி உன் வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன் கூட இருக்கிற பெண்களை மதிக்க கத்துக்கணும்.